2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? முக்கிய சமூகம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு. நண்பர்களே, இந்த கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் லைனா வாசிக்க ஆரம்பிக்கிறேன். நீங்களே கேளுங்க நண்பா. அதே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக அரசியலில் பரபரப்பான நிலை என்பது உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் அனைத்து சமூக மக்களின் ஓட்டுகளை பெறும் முயற்சியில் அரசியல் கட்சிகள் புதிய வியூகங்களை வகுத்துட்டு வர்றாங்க. அந்த வகையில் முத்தரையர் ஓட்டு யாருக்கு செல்லும் என்பதில் அனைவருடைய கவனமும் திரும்பி இருக்கிறது. தமிழகத்தில் சில மாவட்டங்களில் குறிப்பாக தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், சிவகங்கை, பெரம்பலூர் பகுதிகளில் முத்தரையர் சமூக மக்கள் அரசியல் வாக்கு என்பது முக்கிய சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. சுமார் 30 சட்டசபை தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார் என்பதை தீர்மானிக்கும் அளவுக்கு முத்தரையர் வாக்கெடுப்பு என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் மட்டும் 5,38,038 வாக்குகள் என்பது முத்தரையர் சமூகத்தின் வாக்குகள் என்பது இருக்கிறது. இதேபோல் திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, வேலூர் பகுதிகளில் முத்தரையர் வாக்கு கணிசமாக இருக்கிறது. எம்ஜிஆர் காலத்தில் முத்தரையர் வாக்குகள் அப்படியே லட்டு போல அதிமுகவுக்கு போய்விடுவோம். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீது முத்தரையர் சமூகம் பிரியமாகவே இருந்திருக்கிறது. பிறகு வந்த ஜெயலலிதா சமூகத்தினர் ஆதரவை சிந்தாமல் அதிமுக தக்க வைத்திருக்காங்க. கட்சியின் வெற்றிக்கு அடித்தளமாக்கியிருக்காங்க அப்படின்னே கூட சொல்ல. ஜெயலலிதா காலத்திலும் முத்தரையர் சமூகம் அதிமுகவிற்கு ஆதரவாகவே இருந்திருக்கிறது. பின்பு அதிமுக பிளவு காரணமாக ஓட்டு சிதறியது. இப்படிப்பட்ட சூழலில் உளவுத்துறை மற்றும் தனியார் ஏஜென்சிகள் சமீபத்தில் நடத்திய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதில் அதிமுகவுக்கு 40% முதல் 45%, திமுகவிற்கு 35% முதல் 40%, அதேபோல பாஜகவிற்கு 10%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 7%, நாம் தமிழர் கட்சிக்கு 3% வாக்குகள் என்பது கிடைக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது அதிமுக தரப்புக்கு குசியை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தான் பெரும் பிடுகு முத்தரையர் மத்திய அரசு சார்பில் தபால் தலை வெளியிட்டது. இது அந்த சமுதாய மக்களுடைய மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. இதனால் தான் திமுகவுக்கு பெரிய இடியை இறக்கி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏனென்றால் 15 ஆண்டுகளாக காங்கிரஸ் மத்தியில் இருக்கும் போது எதையுமே செய்யாமல் தற்போது பாஜக ஆட்சியில் தபால் தலை வெளியிட்டதை பாராட்ட முடியாமல் தவித்து வர்றாங்க. பாராட்டினால் அது பாஜகவுக்கு மேலும் இமேஜை கொடுக்கும் என்பதால் அமைதி காத்துட்டு வர்றாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். தபால் தலை வெளியிட்டுள்ள தொடர்பாக பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலையும் கூட தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு 30 தொகுதிகளை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய முத்தரையர் சமூக வாக்குகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு தான் 45% வாக்கு என்பது விடக்கூடுமாம். 40% 45%, திமுகவிற்கு 35% 40%, பாஜகவிற்கு 10. அப்ப 45 பிளஸ் ஒரு 10 50% என்பது அதிமுக கூட்டணிக்கு என்பது கிடைக்கப் போகிறது. அதேபோல் தமிழக வெற்றி கழகத்திற்கு 7, நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் 3% வாக்குகள் மட்டும்தான் அந்த சமூக மக்களுடைய வாக்கு என்பது இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி தற்போது ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது இணையதளங்களிலே வெளியாகி இருக்கிறது. இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகும், திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகும். அதே போல சீமானை பொறுத்த வரைக்கும் 3% தானா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களையும் அதே அந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.